வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சியை அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7700 ப்ளஸ் கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இதிலிருந்து பெஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7700 கிரிப்டோஸ்லேருந்து 3 டைப்பாக வந்துட்டு கிரிப்டோ காயினை நம்ம வந்துட்டு பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். 3 டைப் ஆஃப் கிரிப்டோ காயின்ஸ் என்னென்ன இந்த டோட்டலில் இருந்து அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கிரிப்டோஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் நமக்கு 365 டேஸும் 24 ஹவர்ஸும் 7 டேஸும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது சாட்டர்டே சண்டே இன்க்ளூடிங் ஆகி 24 மணி நேரம் கிரிப்டோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர்த்துக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு டவுட் இருந்தது, அதாவது ஃபண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு ஐஎன்ஆர் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி, டபிள்யூஆர்எக்ஸ், பிடிசி அப்படின்னு 4 செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்ஆர் இருந்தால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சியும் வாங்கிடலாம். ஸோ சில கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎன்ஆர் வச்சு வாங்க முடியாது, நம்ம இந்தியன் ருபீஸ் வச்சு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் ருபீஸ் யூஸ் பண்ணி யூஎஸ்டிடி அப்படிங்கிறது வாங்கணும். யூஎஸ்டிடினா ஒன்றும் இல்லை, டெதர் காயின், யூஎஸ்டியோட அதை வந்துட்டு பிரதிபலிக்கணும். நம்ம யூஎஸ் டாலரை பிரதிபலிக்கிற கிரிப்டோ தான் யூஎஸ்டிடி, டெதர்னு சொல்லுவாங்க, டீனா டெதர். அதை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி மற்ற காயின் எல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ அது வெரி சிம்பிள் தான் அது வாங்குறது. அதே மாதிரி வஜிரெக்ஸை ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி வஜிரெக்ஸை வாங்கிட்டு இந்த கிரிப்டோ காயின்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி பிடிசி வாங்கிட்டு இந்த கிரிப்டோஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இதெல்லாம் ஒரு இன்டர்மீடியமாக ஆக்ட் ஆகுது. ஒரு அந்த அமௌண்ட்டை நம்ம இந்தியன் ருபீஸ் வச்சு டைரெக்டாக வாங்க முடியாமல் இந்தியன் ருபீஸ் வச்சுட்டு இதை வாங்கிட்டு இதை வச்சு நம்ம இதை வாங்கிக்கலாம், இந்த மற்ற கிரிப்டோஸை. அதுதான் இது கணக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் ருபீஸை டெபாசிட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டன்ட் டெபாசிட், நெட் பேங்கிங், அப்புறம் இன்ஸ்டன்ட் டெபாசிட் வேலட் ட்ரான்ஸ்ஃபர், வஜிரெக்ஸ் P2Pன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ 23 ருபீஸ் பிடிப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக சில நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்குது. இங்கே சில சப்போர்ட்டட் பேங்க்ஸ் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு HDFC பேங்க் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி டெபாசிட் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் 150 ரூபான்னு கொடுக்குறேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் பேங்க் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்துடும் பேசிக்காக ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு. ஸோ ரெண்டாவது பேமெண்ட் மெத்தட் போகலாம், இன்ஸ்டன்ட் டெபாசிட் வேலட்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வேலட் யூஸ் பண்ணி ஒரு 500 ருபீஸ் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கும்போது மொபிக்விக் வேலெட்டுக்கு போகும். நான் ஆல்ரெடி மொபிக்விக் வேலெட் வழியாக தான் நான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மொபைல் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சார்ஜஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்துங்க, 1.5% ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது ஆக்சுவலாக இது இருக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிஃபர்ட் பையர் அப்படிங்கிறது. இது வஜிரெக்ஸ் P2P, 0% ஃபீஸ், நோ லிமிட்ஸ். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இந்த 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 இடத்துல P2Pன்னு இருக்குல்ல, இந்த இடத்துலேயே வந்துடும். நீங்கள் ஃபண்ட் செக்ஷன் போயிட்டு இந்த இடத்துல P2P, இது எல்லாமே ஒன்று தான். இங்கே வந்துட்டு இங்கே வந்தோன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு யூஎஸ்டிடியை வாங்கிக்கணும். ஸோ உங்களோட கேஷ் கொடுத்து யூஎஸ்டிடியை வாங்குறது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சில பேர் தெரியும், அவங்க வந்துட்டு யூஎஸ்டிடி உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னா வஜிரெக்ஸே ஒரு பர்டிகுலர் செல்லர்ஸை உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இந்த இதுக்கு எவ்வளோ வால்யூம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் ஷுட் பி மோர் தென் 14 USDT இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு இந்த P2P மெத்தட் இது பண்ணும். ஒரு USDTக்கெல்லாம் வாங்க முடியாது. ஸோ 14 USDTனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். 14, ஸோ 1200 ரூபா இருந்தால் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரைஸ் போட்டுக்குங்க, எவ்வளோ ப்ரைஸில் போடுறீங்க அப்படின்ட்டு இந்த லிமிட் ப்ரைஸ் போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே அத்தன்டிகேட் பண்ணால்
நீங்கள் இந்த அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 0% ஃபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரில, இந்த 3 மெத்தட் வழியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் போயிடலாம் இந்த கிரிப்டோ கரன்சி அனாலிசிஸ்க்கு. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த 7700 கிரிப்டோ கரன்சியில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் காயின் சொல்லியிருந்தோம், அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் காயின் இருக்குது. மீம் காயின் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸ்னு இருக்குது, யூட்டிலிட்டி காயின்ஸ் அப்படின்னு 3 இருக்குது மெயினாக. ஸோ இந்த என்ன பண்ணுது இந்த 3 அப்படிங்கிறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூட்டிலிட்டி காயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். ஸோ யூட்டிலிட்டி காயின்ஸ்னால் வெரி சிம்பிள். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த காயின் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். இப்போ வந்துட்டு XRP அப்படிங்கிற ஒரு காயின் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட ப்ரைஸ் பார்த்துக்கலாம். XRP அப்படிங்கிறது இப்போ எத்தனை ரூபா இருக்குது, 88 ரூபா வந்துட்டு ஒரு இது வாங்குறதுக்கு 88 ரூபா தேவைப்படும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராஸ் பார்டர் கரன்சி டிரான்சாக்ஷன் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுது. நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் வழியாக பண்ணிங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு அது இது நல்லா நிறையா கேட்கும். ஸோ இப்போ இந்த XRP வந்துட்டு ரிப்பிள்னு ஒரு கம்பெனி இருக்குது. XRP யூஸ் பண்ணி வித்தின் 5 to 10 செகண்ட்ஸில் உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து இங்கே பணம் அனுப்புறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு இந்த கரன்சிஸ் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு இது மாதிரி யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு அதை நான் போட்டு காமிக்கிறேன் என்னென்ன யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூகுளும் பண்ணலாம். அடுத்து ஸ்டேபிள் காயின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. இப்போ ஸ்டேபிள் காயின்ஸ்னால் வெரி சிம்பிள். அது கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம USDTன்னு சொன்னேன், அதுவும் வந்து ஸ்டேபிள் காயின். ஏன்னா USD அப்படிங்கிறது தெரியும், அதோட ரிசர்வ் இது ஆக்சுவல் USDTக்கு ஈக்குவலாக இருக்கிறது கிரிப்டோவில் வந்துட்டு USDTன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1:1 ரேஷியோலேயே இருக்கும். அங்கே ஒரு USD இருந்ததுன்னா இந்த ஆக்சுவல் அமெரிக்காவில் உங்களுக்கு கிரிப்டோ வேல்யூம் ஒரு USD அதுக்கு நிகராக இருக்கும். ஸோ இதோட சப்ளை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா USDT. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின். அதோட மூமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து மீம் காயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாஜ் காயின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு க்ரியேட் பண்ணாங்க மீம் காயின். அதை ஸ்பெக்குலேஷன் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இதாகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வால்யூம் மார்க்கெட் கேப் பொறுத்து அதுவும் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். பட் லாங் ரன்க்கு ஒரு ரீசனோட இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூட்டிலிட்டி காயின் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ட்ராடே பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு வாலட்டைலாக இருக்காது. USD எப்படி நம்ம நார்மல் கண்ட்ரி கரன்சிலாம் எப்படி உங்களுக்கு இதாகுது, ஒரு ஃப்ளாட்டாகவே இருக்கும் எப்போவுமே, ரொம்ப மேலேயும் போகாது கீழேயும் போகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இன்ட்ராடே வந்துட்டு ஸ்டேபிள் காயின்ஸில் பண்ணலாம். அது என்னென்ன காயின் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு நல்ல வெப்சைட், இது காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரிப்டோவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு கிட்டத்தட்ட 7177 கிரிப்டோஸ் இங்கே காமிக்குது. 1 of 100 of 7177 கிரிப்டோஸ். ஸோ இவ்வளோ கிரிப்டோஸில் நமக்கு மார்க்கெட் கேப் படி நமக்கு ஷார்ட் ஆகிருக்கு. பேசிக்காக மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே இதில் வருது லைனாக உங்களுக்கு. அடுத்து வால்யூம் நீங்கள் எது தேவைப்பட்டு ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் கேப் அப்படின்லாம் என்னென்னு தெரில அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கான்செப்ட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன கான்செப்டோ அதே தான் இதுவும். ஸோ இது சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னா டோட்டலாக இப்போ சப்ளையில் இருக்கிற காயின் பார்த்திங்கன்னா 100, 1000, 10 லட்சம், 10 லட்சம், 1000, 10,000 லட்சம், 1,88,38,903 ஒரு பிட்காயின் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிட்காயின் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காயின் இந்த சப்ளைக்குள்ளே தான் இருக்கும் பேசிக்காக. ஸோ இதுதான் டோட்டல் காயினோட சப்ளை. நீங்கள் ஒரு 10 காயின் வச்சுருந்தீங்கன்னா இதில் அந்த 10 காயின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் பேசிக்காக. ஸோ லாஸ்ட் 7 டேஸில் இந்த கிரிப்டோ எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இப்போ இதோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஃபுல்லாக தேவைப்படும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இதோட ஒயிட் பேப்பர் நான் சொன்னேன்ல, ஒரு கிரிப்டோ வந்துட்டு என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பேப்பர் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் என்ன பண்ணுது அப்படின்னா பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு
ப்ராப்ளமை சால்வ் பண்ணது. ரியல் எஸ்டேட் அது நம்ம 2000 அதாவது ரிசெஷன் வந்தப்போ ரியல் எஸ்டேட் இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ்லாம் கொஞ்சம் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் டெக்னாலஜியில் இந்த பிட்காயின் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கிரிப்டோக்கும் நமக்கு அந்த பர்டிகுலர் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். எனக்கு ஃபண்டமெண்டல்ஸாக லாங் டேர்முக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க டைரெக்டாக நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டேபிள் காயின்ஸ் எடுத்துக்கலாம். காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு அதுலேயே மார்க்கெட் கேப் ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடும் டாப் ஸ்டேபிள் காயின்ஸ். ஸோ இதில் நீங்கள் டெய்லி பை அண்ட் செல். இப்போ பார்த்தீங்கன்னா USDT தான் நம்பர் 1 ஸ்டேபிள் காயினாக இருக்குது நம்ம பார்த்தது. ஏன்னா USDT ஒரு சென்ட்ரலைஸ்டு இது மாதிரி அதை யூஸ் பண்ணி மற்ற கிரிப்டோ வாங்கிக்கலாம், INR USDT கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம். அதுதான் கான்செப்ட் இதுவும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் இது எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு 1 மந்தில் எனக்கு எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இதுலேயே பார்த்துக்கலாம் USDT அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு 1 மந்தோட டேட்டா பார்க்கும்போது 1 hour 4 hours 1 week இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பெரிய மூமெண்ட்டில் எங்கே போனாலும் திருப்பி அதே ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது. ஸோ இது ஒரு 57 ஒரு 50 67 அந்த மாதிரி வர்றப்போ வாங்கினா கண்டிப்பாக ஒரு 70 80 அந்த ரேஞ்சில் போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். சேம் டேயில் ப்ராஃபிட் வரலனாலும் ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு திருப்பியும் அதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ்லாம். ஸோ என்னென்ன ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு USDT டெதர் டு USD சார்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு டெதர் மார்க்கெட்ஸ் பேக் போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா USD காயின், USDC, USDT, BUSD பினான்ஸ் USD, DAI, டெரா USD, ட்ரூ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு சார்ட்டில் 7 days சார்ட் பார்க்கும்போதே தெரியுது ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். எந்த இடத்துல பை பண்ணால் திருப்பி ஒரு டைம் அங்கே தான் வரும். பட் வாலட்டைலாக இருக்கிறதுல நம்ம பண்ணோம் இன்ட்ராடே அப்படின்னா சில டைம் மேலேருந்து பீக்லேருந்து கீழே இறங்கிடுச்சுன்னா அப்புறம் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வரணும். பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வாலட்டைலாக இருக்கிற டைம் தான் சில டைம் இன்ட்ராடேயில் இது பண்ண முடியும். பட் இது சேஃபாக உங்களுக்கு இது மாதிரி பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ஸ்டேபிள் காயின்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூட்டிலிட்டி டோக்கன்ஸும் பார்த்தோம். அது என்னென்ன யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ யூட்டிலிட்டி டோக்கன் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2021 என்னென்ன என்னென்ன 2021 ரீசெண்டாக என்னென்ன கிரிப்டோ ஃபஸ்ட்டு எத்தீரியம் அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொலானா, மோனிரோ, XMR இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். அடுத்தது பால்கோடட், ரீசன்ஸ் டு பை அது என்னென்னு போட்டிருப்பாங்க. ஸ்டில் இன் டெவலப்மெண்ட்டு. some games are exclusive to only one plan. Many cryptos solely linked to one blockchain. Hoping to change that the concept of cross currency platform interoperability. ஒவ்வொரு மெயினாக இதை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது. இப்போ கூகுள் அந்த மாதிரி ப்ளே ஸ்டோர்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சென்ட்ரலைஸ்டாக கூகுள் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எத்தீரியம் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணும். யாருமே ஒரு மிடில் மேன் இல்லாத மாதிரி டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு மெயினாக இது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். sought to create a platform for developers to build and host apps without centralized entities like Google and Apple. ஸோ இந்த மாதிரி அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம் டெவலப்பர்ஸ்க்கு. அந்த மாதிரி பர்டிகுலர் இதை இது பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிப்டோஸ் எல்லாம் இருக்குது. யூட்டிலிட்டி டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயினாக கான்செப்ட்டு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக எது பெஸ்ட்டு, ஒவ்வொரு கிரிப்டோவோட இந்த மாதிரி என்ன, அதோட ரீசன் என்ன, சொல்லணுன்னா என்ன, அதோட ப்ரைஸு, அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டு நீங்கள் அந்த சார்ட்டு பார்க்கலாம். ப்ரைஸை ஷார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ரைஸை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போயிட்டு vkesecனா என்ன இது பண்ணுது, அதோட மார்க்கெட் கேப் என்ன, லாஸ்ட் 24 hours வால்யூம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஸோ வால்யூம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரே சைடாக போகாமல் மேலேயும் கீழேயும் போகும், வாலட்டைலாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலாக இல்லாமல் மீடியமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இதாகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாட் காயின் அப்படின்னு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பிட்காயின் அப்படியே பிரதிபலிக்கும். ஸோ ஹாட் காயினும் பிட்காயினையும் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா பிட்காயின் ஏறுனா ஹாட் காயின் ஏறும், பிட்காயின் இறங்குனா ஹாட் காயின் இறங்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 காயின் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். இந்த ஹாட் காயின் நோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிட்காயினோட கம்பேர் பண்ணி பாருங்கள், ஹாட் காயினையும் பிட்காயினையும் எப்படி வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பிட்காயின் ஏன்னா நம்ம பிட்காயின் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப அமௌண்ட் தேவை. ஸோ ஏன்னா அதோட மூமெண்ட் தான், ஏன்னா மார்க்கெட் லீடர் பார்த்திங்கன்னா பிட்காயின். ஸோ அது மூவ் ஆனால் மற்ற மோஸ்ட் ஆஃப் த கரன்சிஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த கரன்சிஸ்லாம் அதுக்கு நல்லா அந்த பாம்புக்கு மகுடி ஊதுற மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது தான் இந்த கரன்சிஸ் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் ₹1 கீழே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைடு போகிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறோம். என்னென்ன இந்த மாதிரி ஹாட் காயின்லாம் என்னென்ன, அது எந்தெந்த இதில் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, இது எதோட ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் இந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜையும் தெரிஞ்சுக்கலாம், இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வஜிரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ தான், இதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. புதுசாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால். ஸோ இது வெரி சிம்பிள் தான், நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறது அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதையும் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.